வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான கர்நாடகாவில் மிகவும் பிரபலமான பூரி சாகு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு கையளவுக்கு பச்சை பட்டாணி, பீன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறியை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா போதும். காய்கறி குழையவே கூடாது, முழுசாக அப்படியே இருக்கணும், ஆனால் நல்லா வெந்திருக்கணும். இப்போ சாகுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல் மெஷரிங் கப்பில் தான் அளந்திருக்கேன். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 6 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக புதினா இலைகள், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு, சோம்பு, கசகசா, ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இதை சேர்த்திங்கன்னா குருமா மாதிரி ஸ்மெல் அடிக்கும். சாகுவோட கரெக்டான டேஸ்ட் கிடைக்கணும்னா நான் இதில் சொல்லியிருக்க பொருட்களை மட்டும் சேர்த்தா போதும். இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாகுவோட கலரே வெளிர் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் வேக வச்ச காய்கறிகளை தண்ணியோடையே சேர்த்துருங்க. இதில் நிறைய கொத்தமல்லி, புதினா, தேங்காய்லாம் அரைச்சி சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செய்யாமல் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஹெல்தியான சாகுவை செஞ்சு பாருங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸை ரொம்ப சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. சிலர் இதில் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் சேர்த்து செய்வாங்க. ஆனால் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான பூரி சாகு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.